ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகரும் சமூக ஆர்வலருமான கார்த்திக் அவர்கள் சிவகுமார் அவர்களுடைய மகன் ஒரு அற்புதமான கருத்தை வலியுறுத்துகின்ற மாதிரியான ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதில் ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார். அந்த விஷயம் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. மிக சிறப்பான கருத்து. அதை தான் இப்போ உங்களிடம் பகிர்கிறேன். எல்லா தகப்பனார்களும் தங்களுடைய பிள்ளைகள் தாம் பட்ட கஷ்டம் பற்றவே கூடாது. தன்னுடைய இளம் பிராயத்தில் நாம் பட்ட இன்னல்கள், துன்பங்கள் எதுவும் தம் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது, வந்தது அவர்களுக்கு தெரிந்தும் கூட விடக்கூடாது என்பதை முனைப்பாக இருந்து கவனித்து அவதானித்து அவர்களை துன்பமில்லாத வாழ்க்கை கொடுக்க முயல்வார்கள். முடிந்த அளவுக்கு துன்பமில்லாத வாழ்க்கை, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ஐஃபோன் கேட்டால் ஐஃபோன் வாங்கி கொடுப்பாங்க. சிறந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். கஷ்டங்கிறது துளி கூட இருக்காது. அவங்க பட்ட கஷ்டத்தையும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சு, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ராப்பகலாக கண் விழித்து உழைத்து உடலை வருத்தி தூக்கத்தை இழந்து சம்பாதித்த பணம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடக்கூடாது. அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. பெற்றோர்கள் படுகின்ற, அதுவும் தகப்பனார்கள் படுகின்ற கஷ்டத்தை, உழைப்பதற்காக படுகின்ற அந்த ரொம்ப ஒரு வருத்தி, நம்ம உடலை வருத்தி சம்பாதிக்கின்ற அந்த பணம் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த பணத்தில் தான் நம்ம படிச்சிட்ருக்கோம், அந்த பணத்தை தான் நம்ம பார்த்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வை பிள்ளைங்களுக்கு உண்டாக்கும். எதுவுமே செய்யாமல் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து ஒரு ரொம்ப பேம்பர் பண்ணி அப்படி பொத்தி வளர்த்தோன்னா என்ன ஆகும்னா, ஊதாரித்தனமாக பணத்தை செலவு பண்ண தோணும். இவ்வளவு கஷ்டப்பட்ட பணம் வருதுன்னு தெரியாது. அதே மாதிரி கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. அந்த கஷ்டத்தை படுறதா சொல்லியாச்சும் வளர்க்கணும். ஆக்சுவலாக இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பணம் வருகிறது அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வளர்கின்ற அந்த க்ரோத் ஃபேஸில் அவங்க கஷ்டம் பட்டால் கூட, அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் அந்த ஒரு துன்பத்தை அடைந்தால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணு, இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டிடும். இதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய ஆளாக வர்றப்போ இந்த அனுபவத்தெலாம் நீ திரும்பி பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும். எது எடுத்த உடனே கேட்டதை உடனே கொடுத்து அவங்களுக்கு வழியே தெரியாமல் அவர்களை மழுங்கடித்து விடக்கூடாது. அவர்களுடைய மூளையை மழுங்கடித்து விடக்கூடாது. அனுபவம் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அந்த அனுபவங்கள் துன்பங்கள் இல்லாமல், இன்னல்கள் இல்லாமல் வருவதில்லை. அதை எல்லா பிள்ளைகளும் உணர வேண்டும். மிக்க நன்றி. பார்த்தமைக்கு.